டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகையின் வெற்றி வணக்கம். இன்றைக்கி நம்ம 2வது பருவத்தில் 3வது இயல் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு நூலை பார்க்கலாம். 8 தொகை நூல் அது. அதில் ஔவையாருடைய பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நாடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி, அவல்னா பள்ளம், பள்ளமாக இருந்தாலும் சரி, மேடா மிசைனா மேடு, மேடாக இருந்தாலும் சரி, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல அந்த நிலமும் பண்படுத்தப்பட்டு ஒரு விளைநிலமாக மாற்றப்படும் அப்படின்னு ஔவையார் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அப்படின்ற பாடல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நம்ம புறநானூறுன்னு நம்ம சொல்லணும். இந்த பாடலை கொடுத்துட்டு யார் பாடனா அப்படின்னு கேட்டால் ஔவையார். ஓகேங்களா? ரைட். இதில் பொருள் படித்து பாருங்கள், பொறுமையாக படித்து பாருங்கள். நிலமும் நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டிருக்கு. அவல் என்பதன் பொருள் என்ன, பள்ளம். மிசை என்பதன் பொருள் என்ன, மேடு. இந்த மாதிரி பாடல்களில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் அறிஞ்சொரு பொருளோடு நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா அது மறக்காது. நமக்கு எக்ஸாம்ஸில் கேள்விகள் கேட்டாலும் நல்லபடியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். ஓகேங்களா? எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலைமை, நீ வாழ்க அப்படின்னு ஔவையார் பாடியிருக்காங்க. அதில் பொருள் பாருங்கள். ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். நாடாக ஒன்றோ, நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும். அவல், இதுதான் நமக்கு எக்ஸாமில் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அவல்னா பள்ளம். ஓகேங்களா? அடுத்தது மிசை அப்படின்னா மேடு. ஆடவர்னா ஆண்கள் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல அறிஞர் பொருளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அறிஞர் பொருள் நமக்கு மிக மிக முக்கியம். ஓகேங்களா? அது மாதிரி படிக்கும்போது எது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிச்சிடணும். ஓகேங்களா? சரி. அடுத்தது நூல் குறிப்பு. இது நமக்கு மிக முக்கியமானது. புறநானூறு எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, புறம் ப்ளஸ் 4 ப்ளஸ் 100. ஓகேங்களா? 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. ஓகேங்களா? இந்நூல் புலவர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு. இந்த 8 தொகையில் இருக்கிறது எல்லாமே பல புலவர்களால் பாடப்பட்ட நூல்களுடைய தொகுப்பு தான் இது. ஓகேங்களா? பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல்களின் தொகுப்பு தான் இந்த 8 தொகை. ஓகேங்களா? இந்த 8 தொகையும் 10 பாட்டும் சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல். இந்த சங்க காலம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 600 ஆண்டு காலத்தில் இயற்றப்பட்ட நூல்களின் தொகுப்பு தான் இந்த 8 தொகையும் 10 பாட்டும். ஓகேங்களா? சரி. 8 தொகைகளுக்கு ஆசிரியரே கிடையாது. இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். 8 தொகைக்கு ஆசிரியர்கள் கிடையாது. 10 பாட்டுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த 8 தொகைக்கு தொகுப்பித்தவர் தான். ஓகேங்களா? அதுலேயும் ஒரு சில நூல்களுக்கு தொகுத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதெல்லாம் பின்னாடி நான் தொகுப்பித்தவர்லாம் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்லித்தரேன். ஓகே. இப்போது 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்களாகும். இதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த 8 தொகையும் 10 பாட்டும் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் இலக்கியம், திணை இலக்கியம், வீரயுக பாடல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள், சங்க நூல்கள் இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அந்த 8 தொகையும் 10 பாட்டு எவ்வாறெல்லாம் அழைக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை 2 தடவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும்ப்பா. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. தமிழர்களின் அவங்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிற ஒரு கருவூலமாக இந்த புறநானூறு விளங்குகிறது. ஓகேங்களா? ஆசிரியர் குறிப்பு. ஔவையார் சங்ககால புலவர். இந்த ஒரு ஔவையார் மட்டும் வாழ்ந்ததாக சொல்லப்படலை. கிட்டத்தட்ட ஒரு 3லிருந்து 5 ஔவையார்கள் வாழ்ந்ததாக நமக்கு சொல்லப்படுது. ஓகேங்களா? எந்த ஔவையார் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்றதை உறுதிப்படுத்த முடியல. ரைட். இப்போ இந்த புறநானூரை பாடினவங்க எல்லாமே யார்? சங்க ஔவையார். ஓகேங்களா? ஏன்னா சங்க காலத்தில் தான் 8 தொகையும் 10 பாட்டும் இயற்றப்பட்டது. அதியமானின் நண்பர், அவருடைய அவைக்கள புலவர் இவங்க. அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். அப்போ என்ன கேள்வி? அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். அதை அதியமான் சாப்பிடாம யாருக்கு கொடுத்துருக்காரு? ஔவையாருக்கு கொடுத்துருக்காரு. அந்த செய்தியை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டால் புறநானூறு. அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அரிய நெல்லிக்கனியை அதியமான் கொடுத்த செய்தியை கூறும் நூல் எது? புறநானூறு. சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர்.
அவர்களுள் மிகுதியான பாடல்களை பாடியவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அப்போது சங்கப்புலவர்கள் நிறைய பேர் இருந்தால் கூட அதில் அதிகமான பாடலை பாடிய பெருமைக்குரியவர் ஔவையார். ஓகேங்களா? ரைட். சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் இல்லை. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க வேற, இவங்க வேற. ஓகேங்களா? ரைட். இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் நீங்கள் நிதானமாக இப்போயே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வரக்கூடிய குரூப் 4ல் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் படிக்க போகிறீங்க தமிழ். மீதி நேரம் ஃபுல்லாக நீங்கள் ஜிகே யூஸ் பண்ணுங்கள். ரைட். திண்ணையை இடித்து தெருவாக்கு. இதை யார் எழுதியிருப்பார்னா தாராபாரதி தான் எழுதியிருப்பார், அந்த கவிஞர். ஓகேங்களா? தாராபாரதியுடைய கவிதைகள் உணர்ச்சி பூர்வமாக நம்மளை தூண்டக்கூடியவை எல்லாமே. ஓகேங்களா? உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புல்லின் இனத்தைச் சேர்ந்தது தான், அது பூமியின் பசியை போக்கவில்லை. இந்த மாதிரி அவருடைய பாடல்களை ஒரு தடவைக்கு 2 தடவையாக படிச்சுங்க. ஏன்னா பழைய புத்தகன்றதுனால இந்த பாடலுடைய வரிகள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதில் இந்த முதல் பாடல்கள் இருக்கிற இந்த மாதிரி வரிகள் தான் ரொம்ப முக்கியமானது. உட்கார் நண்பா நலந்தானா, அந்த மாதிரி ரொம்ப டீவியேஷனாக ஏதாவது இருக்கா பாருங்கள். இங்கே பாருங்கள். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவென்றேயா உன்னுலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சிபூர்வமான கவிதைகள் பாருங்கள். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. இந்த மாதிரி இந்த பாடல் வரிகள் ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க, மனப்பாடலாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாமி பொழுதே புறப்பிடுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். இதில் சும்மா அப்படியே படித்து பாருங்கள். படித்து பார்த்தாலே நமக்கு போதுமானது. அதை எழுதினவர் தாராபாரதி. இப்போ இந்த தாராபாரதியினுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது தாராபாரதி. ஓகேங்களா? அதை பாருங்கள், ஹைலைட் பண்ணுறேன். இங்கே இப்படி படித்தா தாரா பாரதி. இதை ரிவேஸில் படிங்க, ராதா. இதை ரிவேஸில் எழுத்து போட்டு படிச்சிங்கன்னா ராதா. அப்போ இந்த தாராபாரதியோட இது இயற்பெயர் என்னன்னு கேட்டால் ராதாகிருஷ்ணன். அப்போ ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னா தாராபாரதி நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த தாராபாரதியோட காலம் ரொம்ப அழகாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த தாராபாரதி சுதந்திரம் பெற்ற ஆண்டில் பிறந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சா போதும். ஓகேங்களா? சுதந்திரம் பெற்ற ஆண்டு 1947. ஓகேங்களா? அதோட 2000 ஆண்டு ஒரு முழுமையான எண் 2000 அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தாராபாரதி சுதந்திர ஆண்டில் பிறந்து 2000ல் மறைந்தார் அப்படின்னு படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக இந்த மாதிரி டேட்டு மந்த் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாலும் இங்கே பாருங்கள், 1, 3, 5 எதையாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக படிச்சிடலாம். ஆனால் அதை 2, 3 தடவை 5 தடவை இப்படி ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். படிக்கிறது எல்லாருமே படிச்சிருவாங்க, ஆனால் ரிவிஷன்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம போகிறது வெறும் 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி போனாலே நம்ம தமிழில் 98 மார்க் எடுக்கிறது உறுதிப்பா. ஆனால் அதை கரெக்டாக அந்த டேயில் முடிச்சிடணும். ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், கவிஞர் தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ரைட்டுங்களா? ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றார். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதை சொல்லியிருக்கிறோம். தாராபாரதி ஆசிரியராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொன்னோம், ஞாபகம் வருதா பாருங்கள், 34 ஆண்டுகள் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? தாராபாரதி 34 ஆண்டுகள். அதே கவிமணின்னு பார்த்தா எவ்வளோங்க, 36 ஆண்டுகள். அதே நல்லா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிமணி 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணி ஆற்றினார். அதுவே தாராபாரதி 34 ஆண்டுகள் ஆசிரியர் பணி ஆற்றினார். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லியிருப்போம். ஓல்டு புக்கில் நியூ புக் நடத்தும் போது நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள். இப்போ விடியல் எந்த பக்கம் நடக்கும், கிழக்கு பக்கம் தான் நடக்கும் இல்லைங்களா? அப்போது சூரியன் கிழக்கு பக்கம் உதிக்குது அப்படின்னா நமக்கு விடியல் கிடைக்கும். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ அவருடைய இயற்பெயர் பார்த்தாச்சு, ஆண்டுகள் பார்த்தாச்சு, அவர் எழுதிய நூல்களை நம்ம ஓரளவுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவையாக நீங்கள் இந்த போட்டு பார்த்தீங்கனாலே போதும், ஈஸியாக அது மனப்பாடம் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தேசியம் காத்த செம்மல். இந்த தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. இதை ஃபுல்லாக நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா அவர் என்னென்ன செஞ்சுருக்கார், விடுதலைக்காக எவ்வளோ போராடி இருக்கார், தன்னுடைய 17 கிராமங்களில் இருந்த சொத்துக்களை
தன்னுடைய நிலத்தில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்ன பண்ணியிருக்காரு, தானமாக கொடுத்துருக்காரு. 32 கிராமங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். 32 கிராமங்களில் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் 17 பேருக்கும் பிரித்து கொடுத்துருப்பாரு. அதில் ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வச்சுக்கிட்டு தன்னுடைய நிலத்தில் பணியாற்றின அனைவருக்கும் இலவசமாக திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மேதை. ஓகேங்களா. இன்றளவும் முத்துராமலிங்க தேவருக்கு நாடாளுமன்றத்தில் ஆளுயர வெண்கல சிலை அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ரைட். இப்போ நம்ம இதில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக படித்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், மனப்பாடம் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிறது ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி நம்ம தெளிவாக நம்ம புக்கில் கொடுத்துருப்போம். இதில் அங்கங்கே இருக்கிற ஹைலைட் பாயிண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ரைட். இப்போ பாருங்கள், இந்த புறநானூரில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நீங்கள் புக்கை பார்த்தீங்க. புக்கை பார்த்த உடனே இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட அனைத்து கேள்விகளையுமே இந்த புறநானூரில் கொண்டு வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்த 2013 2023 வரைக்கும் நடைபெற்ற இந்த 10 ஆண்டுகளுடைய கொஸ்டின் பேப்பர் இதுக்குள்ளே இருக்குது. நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், புறநானூரில் எவ்வளோ கேள்வி அவ்வளவும் உங்களுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்தது இப்போ திண்ணை எடுத்து தெருவாக்கு தாராபாரதி, அதையும் நாம் பார்த்தோம். இதில் பாருங்கள், இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த இயரில் பாருங்கள், 2017. இந்த மாதிரி பாடல்கள்லேயே நாங்கள் இதை ஹைலைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இந்த ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 98 மார்க் எடுக்கிறது உறுதி. ஏன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அவுட் ஆஃப் கொஸ்டினாக இருக்குது. ஓகேங்களா. அப்படி புக்கிலேருந்து அவங்க அதையும் கேட்டுட்டாங்க அப்படின்னா 100% கேள்விகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இடம்பெறும். லாஸ்ட் குரூப் 4 அதை நம்ம நிரூபிச்சிருக்கோம். ஓகேங்களா. ரைட். பாருங்கள், அந்த தாராபாரதியோட கேள்விகள் எங்கெல்லாம் அவங்க டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கன்றதை அங்கங்கே நாங்கள் நோட் பண்ணியிருப்போம். அடுத்தது முத்துராமலிங்க தேவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிறப்பு பசும்பொன், அது ராமநாதபுரம் மாவட்டம். நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணால் தான் நமக்கு நல்லா எல்லாமே மனப்பாடாகும். ஓகேங்களா. ரைட். அடுத்தது காலம் 30/10/1908. அதுலேருந்து 30/10/1963 55 ஆண்டுகாலம் வாழ்ந்திருப்பார். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒரே நாள், பிறப்பும் இறப்பும் ஒரே நாள். ஓகேங்களா. இப்போது முத்துராமலிங்க தேவருடைய காலத்தை நம்ம பார்த்தோம். பிறப்பும் இறப்பும் ஒரே தேதியில் அமைஞ்சது. அதே மாதிரி தில்லையாடி வள்ளியம்மை இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இதே மாதிரி தான் பிறப்பும் இறப்பும் ஒரே தேதியில் அமைஞ்சிருக்கும். பிப்ரவரி 22 அவங்க பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி பிப்ரவரி 22 அவங்க இறந்துருப்பாங்க, தில்லையாடி வள்ளியம்மை. அப்போ பிறப்பும் இறப்பும் ஒரே தேதியில் அமைஞ்ச 2 பேருங்க. ஒருத்தவர் முத்துராமலிங்க தேவர், இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை. பிப்ரவரி 22 பிறந்திருப்பாங்க. அதே டேட்டில் தான் பிப்ரவரி 22 அவங்க இறந்துருப்பாங்க. ஓகேங்களா. சரி. அவருடைய பெற்றோர்கள் பாருங்கள், உக்கிர பாண்டிதேவர், இந்திராணி அம்மையார். இவர் தன் தாயை இளம் வயதிலேயே இழந்தார். அப்போ ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவரை பாலூட்டி வளர்த்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இஸ்லாமிய பெண்மணி. இவர் பாட்டியின் அன்பணைப்பில் வளர்ந்தார். முத்துராமலிங்க தேவரின் ஆசிரியர் குறைவர வாசித்தான் பிள்ளை. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுனா முத்துராமலிங்க தேவரை பொறுத்த வரைக்கும் பழைய புத்தகமோ எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கண்டிப்பாக வாசித்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ரைட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், குறைவர வாசித்தான் பிள்ளைன்றது. ஓகேங்களா. தனது தொடக்க கல்வியை கிறித்துவ பாதிரியாரிடம் பயின்ற இடம் கமுதி. ஓகேங்களா. அதுவே உயர்நிலை பள்ளி பார்த்தீங்கன்னா பசுமலை. ஓகேங்களா. பசுமலையில் அவர் உயர்நிலை பள்ளியை படிச்சிருக்கார். ஓகேங்களா. தொடக்க கல்வினா 5ஆம் வகுப்பு வரைக்கும். ஓகேங்களா. இடைநிலை அப்படின்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும், உயர்நிலை அப்படின்னா 10, மேல்நிலைனா 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறத அந்த மாதிரி சொல்லுவாங்கப்பா. ரைட். அதுக்கப்புறம் ஐக்கிய கிறித்துவ பள்ளியில் படிச்சிருக்காரு. ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு பிளேக் நோய் ஏற்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் கேள்வியாக பார்த்து வச்சுக்கணும். 10ஆம் வகுப்பு வரைக்கும் அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா. அந்த 10வது படிக்கும்போது தான் பிளேக் நோய் பரவிச்சு. அதனால் அவர் பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சது. ராமநாதபுரத்தில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். எந்த இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போது ஆப்ஷனில் பார்க்கும்போது கமுதி, பசுமலை, ராமநாதபுரம் அப்படிலாம் கொடுப்பாங்க. அப்போது ஒரு வரியையும் ஒரு சொல்லையும் நீங்கள் இப்போலேருந்தே ரொம்ப கவனமாக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் எக்ஸாமுக்கு உங்களை நல்லா நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியும். ஓகேங்களா. சரி. அப்போது கேள்வி அறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றார். இவர் ஆங்கிலம் தமிழ் ஆகிய 2 மொழிகளில் வல்லமை பெற்றவராக விளங்கினார். சரளமாக பேசவும் உரை நிகழ்த்தவெல்லாம் செய்வார், தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும். ஓகே. அம்மொழிகளில் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றவர். அதாவது ஒரு 12 வயசுலேயே சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகிய கலவைகள் கற்றுத் தெரிந்திருக்கிறார். இந்த மாதிரி 3 பேருங்க.
ஒன்று வேலுநாச்சியார், அப்புறம் புலித்தேவன். இவங்கெல்லாம் சிறு வயதிலே அனைத்து கலைகளையும் கற்றவருங்க. இவங்க 3 பேருமே நம்ம குறிப்பிடலாம். அதில் என்னென்னலாம் கலையெல்லாம் கற்றுருக்காங்க பாருங்கள். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், அது இந்த இடத்துல துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். ஏன் இதை நம்ம பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த முத்துராமலிங்க தேவர் கீழ்கண்ட ஒன்றில் சிறு வயதில் கற்றுத்தேராத ஒரு கலை எதுன்னு கேட்பாங்க. அப்போது இதை நமக்கு சரியாக படிக்கலைன்னா நம்ம அங்கே போய் எக்ஸாமில் போய் நம்ம யோசிப்போம். நீங்கள் புக்கை இந்த மாதிரி வரிக்கு வரி கரெக்டாக படிச்சிங்கன்னா 98 மார்க் உறுதிங்க. இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டவர். 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுபவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். ஓகேங்களா, ரைட். முத்துராமலிங்க தேவர் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரர் ஆவார். ஓகேங்களா, ரைட். சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்தார். ஆங்கில அரசாங்கம் கொண்டு வந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்தார். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் உதவிகரமாக இருந்தார். அதெல்லாம் இங்கே அப்படியே படித்து பார்த்துங்க. இவர்களது துயர் களைய அரும்பாடுபட்டார். இவரது வாழ்க்கையை உயர்த்த போராடினார். குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து இவர்களை விடுதலை செய்ய செய்தார். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் முத்துராமலிங்க தேவர். 2017 கேட்கப்பட்ட கேள்வி. லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்ட தேர்வுகள், இந்த மாதிரி போட்டதில் மட்டும் 55 வினாக்கள் கேட்கப்பட்டது. வரக்கூடிய குரூப் 4லையும் நீங்கள் குரூப் 2லையும் பாருங்கள். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்படிலேருந்து 50% குறையாமல் உங்களுக்கு கொஸ்டின் அமையும். அதுதான் அந்த புத்தகத்துடைய ஒரு சிறப்பு. 10 ஆண்டுகளுடைய கொஸ்டின் அப்புறம் நாங்கள் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல என கூறியவர் முத்துராமலிங்க தேவர். இந்த மாதிரி அவருடைய கொட்டேஷன்ஸ் ஃபுல்லாக தெளிவாக படிச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ கேள்விகள் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் முத்துராமலிங்க தேவர்லேருந்து வந்திருக்கு பாருங்கள். ஜாதியையும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என கூறியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு நேதாஜி, வங்கச்சிங்கம் என்று அழைக்கப்படுகின்ற நேதாஜி. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். தமிழகத்தின் சிங்கம் முத்துராமலிங்க தேவர். அது தென்னிந்தியாவின் சிங்கம்னு கேட்டால் கூட இவரை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. முத்துராமலிங்க தேவரின் பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வே மிளிர்ந்தது. ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த வட இந்தியாவில் திலகருக்கும் தமிழ்நாட்டில் முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. அந்த வாய்ப்பூட்டு சட்டம் என்னது, இவங்க அந்த பேசினாலே விடுதலை வேட்கையை ஊட்டி விடுறாங்க. அப்போது பெரிய அளவில் மக்களுக்கு என்ன பண்ணுது, உணர்ச்சி ஏற்படுது. விடுதலை போராட்டத்தில் அவங்க தீவிரமாக பங்கெடுக்கிறாங்க. அப்படின்றதுனால ஆங்கில அரசாங்கம் 2 பேருக்கு பேசக்கூடாது, நீங்கள் பொது மேடைகளில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு அவங்கள என்ன பண்ணாங்க, தடை போட்டாங்க. 2 பேருக்கு, வட இந்தியாவில் திலகர், தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவர். 2022 கேட்டிருக்கு பாருங்கள் இதே கொஸ்டின். உங்களுக்கு லாஸ்ட் குரூப் 4 கிட்டத்தட்ட 15 கேள்விகளுக்கு மேலே பழைய புத்தகத்திலேருந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என கூறியவர் திருவிக்கா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள். 2014, 2017, 2019. ஓகேங்களா. சரி. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என கூறியவர் பாரதியார். இக்கூட்டினை மெய்ப்பிக்கும் வகையில் பல இன்னல்களை ஏற்று விடுதலைக்கு உழைத்தவர் முத்துராமலிங்க தேவர். விடுதலை போராட்ட பணிகளுக்கு இல்வாழ்வு, அதாவது விடுதலை போராட்டத்தில் இவர் ஈடுபடுறதுனால குடும்பம் இருந்தால் அதில் குடும்பத்தை நம்ம சரியாக கவனிக்க முடியாமல் போய்டும். அப்படி குடும்பத்தை சரியாக நம்ம கவனிக்கணும்னு நினச்சா நம்ம விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்கிறதுல தொய்வு ஏற்படும். அதனால் என்ன பண்ணிக்கல, அவர் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, துறவியாகவே வாழ்ந்தார். ஓகேங்களா. சரி. முத்துராமலிங்கர் தான் தேர்தலில் போட்டியிட்ட 5 முறையும் வெற்றி வாகை சூடினார். ஓகேங்களா. சரி. முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் போட்டிட்டாண்டுகள். இந்த 5 வருஷமும் நம்ம ரொம்ப தெளிவாக மாப்படம் பண்ணிக்கணும். சரி, எப்படி மாப்படம் பண்ணுறது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, 37. இந்த 37ஆம் ஆண்டு தேர்தலில் தான் காங்கிரஸ் முதலாக போட்டியிட்டது. அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்தை நம்மளால் தெளிவாக எடுத்துட முடியும். காங்கிரஸ் முதலாக போட்டியிட்ட தேர்தல் எதுன்னு கேட்டால் 1937ஆம் ஆண்டு தான் அரசியலில் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, தேர்தலில் போட்டியிட்டது. அப்போ இந்த வருஷத்தை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா. சரி, அடுத்தது இங்கே 37 இருக்குது, இங்கே 57 இருக்குது. 2 வருஷம். இங்கே பாருங்கள், 37, 57, 20 வருஷம். 2வது தேர்தல். 2வதுனா அடுத்தது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. அப்போ 37, 57 2 வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கலாம்.
இப்போ 57 இங்கே எடுத்துட்டிங்க இல்லைங்களா, இதுலேருந்து 5 வருஷம், இதுலேருந்து 5 வருஷம் பின்னாடி. அப்போ 4 வருஷத்த ரொம்ப ஈஸியாக நம்மளால் மனப்பாடம் பண்ணிட முடியும். ஓகேங்களா. அப்புறம் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்டு 1946. அப்போ இதை நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி சொல்லி பாருங்கள், இந்த 5 வருஷத்துக்கு நமக்கு சொல்ல முடியுதா அப்படின்னு. சில நேரங்களில் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் போட்டியிட்ட ஆண்டுகளில் தவறான ஒன்று, பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்டால் அப்போ இந்த 5 வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சாதான். ஓகேங்களா. ரைட். முத்துராமலிங்க தேவர் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் இரு கண்களாக போட்டினார். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. தெய்வீகத்தையும் தேசியத்தையும். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் முத்துராமலிங்க தேவர். பாருங்கள், 13, 14, 15 அடுத்தடுத்த ஆண்டுகள் அப்படியே கண்டினியூஸாக அந்த கேள்வி கேட்டிருக்கு. இந்த பழைய புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, எக்ஸாமில் கேட்ட கேள்வி, அதை தரவாக படிச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் அமையும். ஓகேங்களா. சரி, முத்துராமலிங்க தேவரின் வேறு பெயர்கள்: வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமயத்தின் மேதை. ஒரு தடவைக்கு 4 தடவை 5 தடவை சொல்லி சொல்லி பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் தான் நீங்கள் தமிழ் படிக்க போகிறீங்க ஒரு நாளைக்கு. இதை நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்கள். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் படித்து பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் 98 மார்க் எடுக்க முடியும். எல்லாராலையும் படிச்சிட முடியும், ஆனால் எல்லாராலையும் ரிவிஷன் பண்ணிட முடியாது. யார் ஒருத்தவங்க அதிகப்படியான ரிவிஷன்ஸை எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ஸில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அழகாக மார்க் அடித்து அழகாக எடுப்பாங்க. ஓகேங்களா. ரைட். இவர் அனைத்து மதத்தினரையும் அன்புடனும் பரிவுடனும் வாழ்ந்தார். எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தார். ஓகேங்களா. முத்துராமலிங்க தேவர் பற்றிய புகழ் மொழிகள், இது எல்லாமே முக்கியம். இதெல்லாம் நம்ம பொறுமையாக படித்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். இப்போ தவறான ஒன்றில் கேட்பாங்க இல்லையா, ஆட் ஒன் ஆஃப் அவுட்டில் இதெல்லாம் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்குங்க. ரைட். சமயம் சமுதாயம் பற்றிய இவருடைய சிந்தனைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டுவனவாகும். இறப்பு என்பது எவ்வகையிலும் வரலாம் என கூறியவர் முத்துராமலிங்க தேவர். இந்த வரி பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு வரி. ஒரு மனிதனுக்கு இறப்பு எப்படி வேணாலும் வரலாம். பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு. எவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்தவனும் பழச்சிக்கிட்டானான். வயல் வரப்பில் வழுக்கி இறந்தவனும் உண்டு. அதான் சொல்கிறார், வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறார். மனிதனின் மனநிலைமையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் முத்துராமலிங்க தேவர் 2014. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் அழுத்தமாக படிச்சுக்கிங்க. ஓகேங்களா. ரைட். தமிழக அரசு முத்துராமலிங்க தேவரின் உருவச்சிலையை சென்னை மாநகரில் நிறுவியுள்ளது. அதே மாதிரி இன்னொன்று, எங்கள் நாடாளுமன்றத்தில் முழு உருவ வெண்கல சிலை தமிழகத்தில் 2 பேருக்கு, ஒன்று காமராஜர், இன்னொருத்தர் முத்துராமலிங்க தேவர். இச்சிலை நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்திற்கு இணங்க சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வருகை புரிந்த ஆண்டு 6/9/39. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். இது 3னுடைய மடங்கு தானேங்க. 6, 9, 39 இது எல்லாமே 3னுடைய மடங்கு தான். அப்போ ஒரு தடவை சொல்லி பாருங்கள், 6, 9, 39 அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 2 தடவை 4 தடவை 5 தடவை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மனப்பாடாகும். ஓகேங்களா. நடுவண் அரசு முத்துராமலிங்க தேவருக்கு ₹1 அஞ்சல் தலை. அப்போ இதெல்லாம் கவனமாக படிக்கணும். 50 பைசாவா, ₹1, ₹5 இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிங்க. அஞ்சல் தலை வெளியிட்டப்பட்ட ஆண்டு 1995. ஓகேங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிங்க. முத்துராமலிங்க தேவர் தனது சொத்துக்களை 17 பாகங்களாக பிரித்து ஒரு பங்கை மட்டும் அவருக்கு வச்சுக்கிட்டு மீதி 16 பங்குகளை மக்களுக்கு இலவசமாகவே வழங்கியிருக்கார். ஓகேங்களா. தன்னம்பிக்கை கொள்வதன் முதல் படி தன்னை அறிந்து கொள்வது. ரைட். பிரணவ கேசரி என அன்போடு அழைக்கப்பட்ட தேசிய தலைவர். இது 2017 கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த புக்கு உங்களுக்கு உங்களை தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஓகேங்களா. இந்த புக்கை வச்சு நீங்கள் இப்படி பாருங்கள். இதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்ட வார்த்தையை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த புக்கு வாங்குறவங்களுக்கு 2024 எக்ஸாம்ஸில் நடந்த அனைத்து தமிழ் வினாக்களும் ஒரு பிடிஎஃபாக நாங்கள் இலவசமாக நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா. அதனால் நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் வினாத்தாள்களை தமிழ் நீங்கள் முழுமையாக என்ன பண்ணிக்கலாம், உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தி படிச்சுக்கலாம். இந்த புக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ₹1250 புக்கோட விலை, ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு 100. ஓகேங்களா. இன்றைக்கி நீங்கள் அனுப்புனீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு சேர்ந்துடும். ஓகேங்களா. எங்கள் கிளாஸ் பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. லைக் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.